ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வெளியில வந்த ஒரு சைனீஸ் ட்ராமாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லேயே 1991 மெய்லான் அப்படிங்கிற ஊரை காட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன பொண்ணு ரொம்பவே அழுதுகிட்டு ஒரு லெட்டரையுமே எழுதுறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதுறாங்கன்னா, பாட்டி, நானுமே உங்ககிட்ட வர போகிறேன். இனி இதுக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியாது. நானும் இங்கே வாழ்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை. இந்த ஊரை விட்டு போகிறதுக்காகவும் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், அப்பவும் என்னால் முடியலை. அதனால தான் நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். இதை யாருக்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஸோ எனக்கு நானே பாய் சொல்லிட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி அந்த லெட்டரையுமே எழுதி வச்சு ஸோ அதை போஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு போஸ்ட் பாக்ஸ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த பாக்ஸ் முன்னாடி ஒரு பூனையுமே இருக்குது. சடனாக பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணை காணும். அந்த பூனை மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இப்போ 2026 பெய்ஜிங் அப்படிங்கிற ஊரை காட்டுறாங்க. அப்போ அந்த நைட்டு டைமில் ஒரு வாட்ச்மேன் அங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாட்ச்மேன் அங்கே இருக்கிற இடத்த பார்த்துக்கிறதுக்காக அவங்க இருப்பாங்க. அப்போ ஒரு சவுண்டு கேட்கவும் எழுந்து பார்க்குறாங்க. அங்கே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க. அப்போ அதே ஏரியாவில் அந்த சிட்டியில் கொஞ்சம் பாலடைஞ்ச பில்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை இடித்து மறுபடியும் பில்டிங் கட்டுறதுக்காக வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கும். அங்கே யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்ச்மேனையுமே அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அது பக்கத்தில் ஒரு போஸ்ட் பாக்ஸுமே இருக்கும். இப்போ அந்த போஸ்ட் பாக்ஸை அப்போ அங்கே ஒரு தாத்தா அந்த போஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் வந்து இருப்பாங்க. இதை பார்த்ததும் அந்த வாட்ச்மேனு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? என்னை தொல்லை பண்ணுறதுக்காகவே இங்கே வந்தீங்களா? நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தா என்னோட வேலை போயிடும். நான் இந்த வேலையை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அந்த தாத்தாவை பயங்கரமாக மிரட்டுறான். ஆனால் அந்த தாத்தா அவன் சொல்கிறது எதுவுமே கேட்குறதா இல்லை, ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேனே, நீங்களும் தினமும் இங்கே வர்றீங்க போகிறீங்க, ஒரு 2 மாதமா நம்ம 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். நீங்கள் உண்மையாகவே இங்கே எதுக்காக வர்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு ஒரு லெட்டர் வர வேண்டியது இருக்குது, ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்கிறாங்க. என்னது லெட்டரா? இந்த காலத்தில் யார் இந்த லெட்டரெல்லாம் எழுத போகிறா? இந்த பாக்ஸ் உண்மையா பொய்யானே தெரியல. இதுக்கு இங்கே லெட்டர் வருமா வராதா அப்படின்னே தெரியல. இது ஒருவேளை ஃபேக்காக இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் அந்த லெட்டர் பாக்ஸை அவன் காலால் உதைக்கிறாங்க. அதை பார்த்ததும் இந்த தாத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீ என்ன சொன்ன? இது பொய்யா? அப்படி ஒன்றும் கிடையாது, நீ இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லி அவனையுமே தள்ளி விடுறாங்க. அதை பார்த்ததும், நீங்கள் இதுக்கு மேலே இங்கே வரக்கூடாது, உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா என்னோட மேல் அதிகாரி கிட்ட பேசிக்கோங்க, இதுக்கு மேலே இங்கே என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த இடத்துக்கு அந்த தாத்தாவோட பொண்ணு வர்றாங்க. இவங்க பேரு தான் நியான். அப்போ அந்த வாட்ச்மேன் நியான் கிட்ட, நீ உன்னோட அப்பாவை இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நியான் அப்பா எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன் நீங்கள் இங்கே தினமும் வர்றீங்க? இங்கேருந்து வாங்கன்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்தி அவங்க அப்பாவையுமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு அந்த வீட்டோட ஓனர் வரான். அவன் அவங்க அப்பா கிட்ட, நீங்கள் எப்போ இந்த வீட்டை காலி பண்ண போகிறீங்க? இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா, தெனாவெட்டா, நான் இங்கே தான் இருப்பேன், இந்த வீட்டை விட்டெல்லாம் என்னால் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனும் நியான் கிட்ட போய் பேசுகிறான். நீ எப்போ இந்த வீட்டை காலி பண்ண போகிற? உன்னோட அப்பா எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லவும், மன்னிச்சிருங்க, அப்பா இப்போ தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்குமே வந்திருக்காரு, அவருக்கு ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவன், நான் கேட்கும் போதெல்லாம் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ வீட்டை காலி பண்ணுற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லவும், இல்லை, நான் காலி தான் பண்ண போகிறேன், நான் ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் கூட வாங்கிட்டேன், ஸோ காலி பண்ணிடுவேன்னு
சொல்கிறாங்க. அப்பாவும் அப்படியா, அப்படின்னா நீ இந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரையுமே கொடுக்கவும், நியான் அதை வாங்கிக்கிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வேணும்னா இந்த பேப்பரில் சைன் போடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயுமே போகிறாங்க. இங்கே இன்னைக்கு பனி ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் எதுக்காக வெளியில் நிற்கிறீங்க, நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ண போகிறோம், ஸோ நான் பெய்ஜிங்க்கு போனோம், அதுக்காக உன்னோட காரை கொஞ்சம் தர முடியுமான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயுமே கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா என்னாலலாம் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது அப்படின்னே சொல்கிறாங்க. அதுக்கு நியான் உங்களோட ஐடி கார்டை கொடுங்க, நான் வந்து டிக்கெட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் அவங்க அப்பா இல்லை என்னால் வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நியான் எனக்கு ஒரு உண்மை தெரியணும், நீங்கள் எதுக்காக இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, எதுக்காக எப்போவும் அந்த போஸ்ட் பாக்ஸ் பக்கத்திலே போயிருக்கீங்க, எனக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்கவும் அவங்க அப்பா நான் வந்து லெட்டருக்காக வெயிட் எல்லாம் பண்ணல, நான் தான் ஒரு லெட்டரை போடணும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியாது, நம்ம போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா நான் இப்போது மெடிசின் எடுத்துக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் நீங்கள் டாக்டரை மட்டும் பார்க்க வராதிங்க, ஆனால் மெடிசனை மட்டும் எடுத்துக்கிறீங்க, இதில் என்ன பிரோஜனம் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டேயுமே சொல்கிறாங்க. அவங்க அப்பா நியான் சொல்கிறத எதையுமே கேட்காம அவங்க போகிறாங்க. நியானும் அவங்க முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அவங்க ரூம்ல இருந்து ஒரு லெட்டரையுமே எழுதுறாங்க. மறுநாள் காலையில் நியான் எழுத பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க அப்பாவே இல்லை. ஸோ தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்போ அவங்க அப்பா எழுதி வச்ச ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவங்க அப்பா நான் உன்னை தொல்லை பண்ணுறதுக்காகவோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவோ அது என்னோட விருப்பம் கிடையாது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதான், அது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய நோயெல்லாம் கிடையாது, அதை சமாளிக்க என்னால் முடியும், ஆனால் எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நான் அதை பார்க்கணும், அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்டே திரும்பி வரேன்னு சொல்லி அந்த லெட்டர்லையுமே எழுதியிருக்கு. உடனே நியான் அவங்க அப்பாவை தேடி போலீஸ்காரங்க கிட்ட போகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அப்பாவை காணோம், போஸ்ட் பாக்ஸ் இங்கே தான் வருவாங்க போவாங்க, நேற்று நைட்டில் இருந்து அவங்கள காணோன்னு சொல்லவும் உடனே அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற சிசிடிவி, அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற சிசிடிவியுமே செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ அவங்க நியானோட அப்பா அந்த இடத்துக்கு வர்றாங்க. அதை பார்த்ததும் இதுதான் என்னோட அப்பா, அவர் பின்னாடி இருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்போ அந்த போலீஸ்காரும் நாங்கள் இங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அந்த ஃபேக்ட்ரி மொத்தத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன், அங்கே இந்த மாதிரி ஒரு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி ஆள் கிடச்சா நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம், நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நியானுக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவங்க அப்பா எப்போவுமே அந்த போஸ்ட் பாக்ஸ் அங்கே தானே வந்து நிற்பாங்க. ஸோ அங்கேயுமே வந்து நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்பா நீங்கள் வந்துடுங்க, நம்ம இந்த ஊரை விட்டு போக வேணாம் இங்கே இருக்கலான்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜுமே பண்ணிவிட்டு அங்கேயே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அங்கே இருந்த வாட்ச்மேனுமே வர்றான். நீ உன்னோட அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், அப்பாவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்க, தயவு செஞ்சு அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் கிட்டேயுமே கேட்குறாங்க. அதுக்கு அந்த வாட்ச்மேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஆனால் நான் சொல்கிறத நீ நம்பணும், என்னை பைத்தியம்னோ லூசொன்னோ நீ நினைக்கக்கூடாது, நான் சொல்கிறத நீ நம்புறதா இருந்தா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நியானுமே நான் நம்புகிறேன், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் சொல்கிறாங்க, அவன் என்ன சொல்கிறான்னா நம்ம ஸ்டோரி ஃபஸ்ட்டில் ஒரு சீன் பார்த்துருப்போம்ல, வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சீனை தான் இப்போ மறுபடியும் காமிக்கிறாங்க. வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்டு எழுந்துப்பாங்க. அங்கே பார்த்தா இந்த தாத்தா தான் வந்திருப்பாரு. உடனே நீங்கள் மறுபடியும் வந்துட்டீங்களா, இந்த நைட்டு நேரம் கூட என்னை தூங்க விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பக்கத்தில் வர்றான். இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் நான் இந்த லெட்டரை போடணும்னு சொல்லி அந்த தாத்தாவுமே சொல்கிறாரு. உடனே இவனும் சரி ஓகே, அப்படின்னா நீங்கள் இந்த லெட்டரை போட்டுட்டு கிளம்பிடணும் ஓகேவா, அதுக்கு மேலே வேறு எதுவும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் அந்த தாத்தாவுமே சரின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையுமே போடுவாங்க. அப்போ இந்த வாட்ச்மேனும் பக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த லெட்டரை போட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்கவும் அப்போ அந்த தாத்தா அங்கே இருக்க மாட்டாங்க. உடனே வாட்ச்மேனுக்கு பயங்கர பயமா இருக்கும். இப்படி திரும்பி பார்க்கவும் இங்க சடனா இந்த பூனை அந்த ஆரஞ்சு கலர்ல அந்த பூனை அந்த போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல வந்து நிற்கும். அதை பார்த்ததுமே வாட்ச்மேனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். தாத்தா நீங்க எங்க போனீங்க,
என்கிட்ட ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடிட்டு இருக்கிறீங்களா என்ன, தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்த சுற்றி தேடி பார்ப்பான். அந்த இடத்த தாத்தா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த சீனை நியான் கிட்ட சொல்கிறாங்க. நியான் ஆனால் இதை நம்பவே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாட்டும் விஷயம் தெரிஞ்சா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், அதை வச்சு நான் போலீஸ்கிட்ட சொல்லி என்னோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், நியான் நான் எதுக்காக உன்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லு, உண்மையாகவே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நியான் நம்பவே இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க, லெட்டரை போட்டாங்களா, அப்போ அந்த லெட்டர் இங்கே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கவும் அந்த லெட்டர் அங்கே இல்லை. இப்போ இதில் இருந்து வாட்ச்மேன் போய் சொல்கிறான் அப்படின்னு நியான் நம்புகிறாங்க. அப்போ சடனாக அந்த இடத்துல ஒரு அதே ஆரஞ்சு கலர் பூனை வருது. அதை பார்த்ததும் நியான் பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேன், நான் சொன்னேன்ல இந்த பூனை தான் அடிக்கடி இங்கே வந்து பயமுறுத்துது அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த போஸ்ட் பாக்ஸில் இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டதும் இவங்க 2 பேருமே அப்படி பயந்து போய் நிற்கிறாங்க. நியான் கொஞ்சம் தைரியமாக அந்த போஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஆனால் வாட்ச்மேன், நீ அது பக்கத்தில் போகாத, இங்கே எல்லாமே விசித்திரமாக நடக்குது, ஏதோ பயங்கரமாக இருக்கு, நீ போகாதன்னு சொல்லியும் கேட்காம நியான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு லெட்டர் வந்து விழுகுது. அதை பார்த்ததும் இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. இந்த லெட்டருக்காகத்தான் நம்ம அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு நியான் அந்த லெட்டரை கையில் எடுத்து வச்சு பார்க்குறாங்க. இந்த லெட்டர் யார் போட்டிருப்பான்னா, ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் போட்டிருப்பாங்கல்ல, அதுவாக தான் இந்த லெட்டராக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.